ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். இந்த டம்ளர் மெஷர்மெண்ட் வச்சு தான் எல்லாமே எடுத்திருக்கேன். சரி, இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் மைதாவை எடுத்திருக்கேன். இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஜலிச்சு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 3/4 கப்பு, அதாவது எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 3/4 எடுத்துக்கோங்க. அதாவது தயிர் எடுத்துக்கோங்க, கேர்டு. அது கூட சர்க்கரை 1/2 கப்பு, அதாவது பவுடர் சர்க்கரை 1/2 கப்பு எடுத்துருக்கேன். ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சீக்கிரமாக அது கரையிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் 1/4 கப்பு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு, 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப்புக்கு கொஞ்சம் மேலவே நான் மில்க் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக பாதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதை கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு ஆயில் எல்லாமே தடவி வச்சுருக்கேன். கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டிலே கூட இதை செய்யலாம். கடாயில் சின்ன ஸ்டாண்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனால் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸு சேருங்க. நான் ஒன்று ஹேண்டில் வீடியோ எடுத்துக்கினேன், இன்னொரு ஹேண்டில் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கீழே வச்சு ஸ்பூனில் போட போகிறேன். ஸோ அதனால் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு 3 டைமாக எடுத்து சேர்த்துக்கிறேன். கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸாக பிரித்து போடும்போது இன்னும் கூட நல்லா சாஃப்டாக வரும். மொத்தமாக சேர்க்காதீங்க. ஸோ அதாவது ரொம்ப திக்காகிடும். ஸோ அப்போ மில்க்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீஸ் கடைசியாக சேர்த்துட்டு மில்க்கு இருக்கிற அந்த கொஞ்சமும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டம்ளருக்கு மேலே நீங்கள் மில்க் சேர்த்துக்குங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட திக்னஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. அதாவது ஆகாது. பட் ரொம்ப மில்க் சேர்த்துறாதீங்க. இப்போ வினிகர் நிறைய பேர் சேர்ப்பாங்க. பட் வினிகர் நம்மக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ், ஆஃப் லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் வரும். ஏன்னா நம்ம பேக்கிங் சோடாலாம் போட்டுறதால ஏர் பபிள்ஸ் வரும். ஸோ மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டின்னுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோட ஸ்பூன் வச்சு நம்ம ஏர் பபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அந்த ஏர் பபிள்ஸ் எடுத்து விட்டு நல்லா தட்டிக்குங்க. ஸோ இதை நான் வீட்டில் பண்ணுறதால எனக்கு ஃபஸ்ட் டைம் இது. ஸோ நீங்கள் ஏதோ என்னடா இவ்வளோ நேரம் எடுத்துருக்காங்க அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இதுவே நீங்கள் வீட்டில் செய்யும்போது இது நான் ட்ரை பண்ணதால் நான் மைதாலே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நான் கோதுமை மாவு, ராகிலெல்லாம் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு போடுறேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது எக்லெஸ்ஸு. நான் எக்கில் செய்யும்போது நான் அது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். எனி கரெக்ஷன் இருந்தாலும் அது சொல்லுங்கள். இப்போ நல்லா தட்டிக்கோங்க. நல்லா அந்த ஹேர் பபிள்ஸ் போகிற அளவுக்கு தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் கடாயில் உள்ளே வச்சுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அது போடும்போது எடுக்கலை. நீங்கள் அது போட்டு கூட ஒரு பிளேட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் முன்னாடி ஹீட் பண்ணதால் கொஞ்சம் கடாயெல்லாம் ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். கடாயில் வச்சு க்ளோஸ் பண்ணி மூடியாச்சு. இப்போ ஒரு 30 to 35 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதிலே வெந்துடும். நான் இதுக்கப்புறம் செக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு 30 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சி. 35 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நீங்கள் கத்தி வச்சு செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அதில் தான் நான் எப்போவுமே செக் பண்ணி பார்க்குறேன். அது எனக்கு கரெக்டாக இருக்குது. செக் பண்ணும்போது ஒட்டாமல் வந்துச்சு. 2 டைம் குத்தி பார்த்தேன், ஒட்டாமல் தான் வந்துச்சு, வெந்திருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சுற்றி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கவுத்துட்டேன்.
ஸோ அதுக்கு பட்டர் ஷீட்டு எடுத்த பிறகு நல்லா ரொம்ப கருகாமல் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கேட்கும்போது. ஸோ கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.